புதுச்சேரி வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதுடன் மாலை நேரங்களில் யானை, சிம்மம், ரிஷபம், இந்திரன், குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதன் முக்கிய நிகழ்வாக பிரம்மோற்சவ தேர் திருவிழா இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், சிவக்குழந்து, ராஜவேலு, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐயப்பன், மோகன்தாஸ், ராமு உள்ளிட்டோர் பங்கேற்று தேரின் வடத்தை பிடித்து இழுத்த தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். தேரோட்டத்தையொட்டி விராம்பட்டினம் மாட வீதிகளில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரின் வடத்தை பிடித்து இழுத்தனர். வீராம்பட்டினம் வீதிகளில் வலம் வந்த திருத்தேரை பக்தர்கள் தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டு அருள் பெற்றனர். விழாவையொட்டி பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தேர் திருவிழாவிற்காக ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி பாலமுருகன், திருப்பணி குழுவினர், வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ஒரு வீட்டில் வீடு உடைத்து 45 பவுனுக்கும் மேல் தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணம் திருடிய வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். 1000க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை அடையாளம் கண்ட போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் ரூபாய் 35 லட்சம் மதிப்புள்ள 242 கிராம் தங்க நகைகள், ரூபாய் 1,12,000 ரொக்கம் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய பொருட்கள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேட்டில் வீடு உடைத்து 45 பவுனுக்கு மேல் தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணம் திருடிய வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். 1000க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை அடையாளம் கண்ட போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் ரூபாய் 35 லட்சம் மதிப்புள்ள 242 கிராம் தங்க நகைகள், ரூபாய் 1,12,000 ரொக்கம் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய பொருட்கள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வெளியூர் மார்க்கெட் பகுதியில் மாமூல் தரம் வகுத்த அரிசி கடை வியாபாரிக்கு கொலை மிரட்டல் விடுத்து கடையின் மீது அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசியதாக கூறப்படும் பிரபல ரவுடி வினோத்தை சம்பவம் நடந்த 1 மணி நேரத்திற்குள் வில்லியனூர் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். தப்பியோட முயன்ற பொழுதோ கீழே விழுந்ததில் அவருக்கு கை எலும்பு முறிவு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் தில்லை நகரை சேர்ந்த சகோதரர்கள் ராஜேந்திரன் மற்றும் பாபு இருவரும் இணைந்து வில்லியனூர் மார்க்கெட் பகுதியில் பாபு டிரேடர்ஸ் என்ற பெயரில் அரிசி கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வில்லியனூர் சாமி தோப்பு பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி வினோத் அரிசி கடைக்கு சென்று உரிமையாளர்களிடம் மாமூல் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் மாமூல் தர கடை உரிமையாளர்கள் மறுத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வினோத் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றதாக கூறப்படுகிறது. சுமார் 1/2 மணி நேரத்திற்கு பிறகு இருசக்கர வாகனத்தில் மீண்டும் கடைக்கு வந்த வினோத் கண்ணி வைக்கும் நேரத்தில் அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை கடைக்குள் வீசியதாக கூறப்படுகிறது. அப்போது கடையில் நின்று கொண்டிருந்த பாபு மற்றும் அவரது மனைவி திருப்புர சுந்தரி பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவத்தில் இருவரும் மூளையில் உயிர் தப்பியதாக தெரிவித்துள்ளனர். பெட்ரோல் குண்டுகள் வெடித்ததில் பயங்கர சத்தம் ஏற்பட்டதால் மார்க்கெட் பகுதியில் இருந்த பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வில்லியனூர் போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டதுடன் தப்பி சென்ற ரவுடி வினோத்தை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் பைபாஸ் சாலை அருகே பதுங்கியிருந்த வினோத்தை போலீசார் சுற்றி வளைத்தனர். போலீசாரிடமிருந்து தப்பி ஓட முயன்ற போது கீழே விழுந்ததில் அவரது கை எலும்பு முறிவு ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்தனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சட்ட ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திரு முருகன் ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தினர். கைது செய்யப்பட்ட ரவுடி வினோத் மீது கொலை முயற்சி, கஞ்சா, வழிப்பறி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் ஏற்கனவே இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து வினோத் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
நாவல் தர மறுத்த அரிசி கடை மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் வில்லியனூர் மார்க்கெட் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மக்களுக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் தனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்து இன்று வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நமது இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த இனிய தருணத்தில் புதுச்சேரி மக்களுக்கு இந்திய மக்கள் அனைவருக்கும் தனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் இன்னுயிரையும் உடல் பொருள் அனைத்தையும் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களை இந்நாளின் நன்றியுடனும் மரியாதையுடனும் நினைவு கூற வேண்டும் என்றும் அவர்களின் தியாகமும் தேசப்பற்றும் நமக்கு என்றும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சுதந்திரம் என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனும் கண்ணியத்துடனும் சமத்துவத்துடனும் பாதுகாப்புடனும் வளத்துடனும் வாழ்வதே உண்மையான சுதந்திரம் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அந்த உயர்ந்த இலக்கை நோக்கி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான புதுச்சேரி அரசு ஏழை எளிய மக்களின் நலனையும் சமூக நீதியையும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பையும் அடிப்படையாக கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நமது சுதந்திர போராட்ட வீரர்கள் கனவு கண்ட ஒற்றுமையான சமத்துவமான வளமான இந்தியாவையும் முன்னேறிய புதுச்சேரியையும் உருவாக்க நாம் அனைவரும் கடமை உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்த சுதந்திர தினத்தில் நாட்டின் முன்னேற்றம் மக்களின் நலன் என்ற உயரிய இணக்கத்துடன் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கும் மக்களின் மகிழ்ச்சிக்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என்றும் அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூர்ந்து 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் எண்ணற்ற தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் மற்றும் போராட்டங்களின் விளைவாக இந்தியா சுதந்திரம் பெற்றதாக கூறப்பட்டுள்ளார். நாட்டிற்காக உயிரையும் உடைமைகளையும் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களை இந்த நாளில் நன்றியுடனும் மரியாதையுடனும் நினைவு கூற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வீரம், தியாகம் மற்றும் அகிம்சை நிறைந்த இந்திய விடுதலை போராட்டம் உலகிற்கே முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் இந்தியா தனது சொந்த காலில் நிற்கும் வலிமையான தேசமாக உருவாக வேண்டும் என்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் கனவை நினைவு கூற வேண்டிய தருணம் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த கனவை முன்னெடுத்து செல்லும் வகைகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வலிமையான சுயசார்பு மற்றும் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உலக நாடுகளின் நம்பிக்கைக்குரிய நாடாக இந்தியா உயர்ந்து வருவதாகவும் பாதுகாப்பு, பொருளாதாரம், உள்நாட்டு உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் சுயசார்பு முயற்சிகள் மூலம் உலக அரங்கில் இந்தியாவின் நிலை தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். 2047ஆம் ஆண்டு இந்தியாவின் 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் பொழுது வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் எனவும் வி.பி. ராமலிங்கம் அழைப்பு விடுத்துள்ளார். தேசத்தின் ஒற்றுமை, இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை காப்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பொறுப்பு என்றும் நாட்டின் ஒற்றுமை மற்றும் வளர்ச்சிக்கு அனைவரும் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இறுதியாக நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது ஏற்பட்ட உயிரிழப்புகள், இடம்பெயர்வு மற்றும் மக்களின் துயரங்களை நினைவு கூறும் வகைகள் புதுச்சேரியில் பிரிவினை குடிமைகள் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட சிறப்பு கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது நிகழ்ந்த துயர சம்பவங்களை நினைவு கூறும் வகைகள் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 1947ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் தங்களது வாழ்விடங்களை விட்டு இடம்பெயர்ந்ததுடன் ஏராளமானோர் உயிரிழந்தனர். இந்த துயரமான வரலாற்றை இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகைகள் பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் கலை பண்பாட்டுத்துறை ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு கண்காட்சி புதுச்சேரி நகராட்சி கட்டிடத்தில் நடைபெற்றது.
கண்காட்சியை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பிரிவினையின் பொழுது மக்கள் எதிர்கொண்ட துயரங்கள், இடப்பெயர்வு மற்றும் அன்றைய வரலாற்று நிகழ்வுகளை எடுத்துரைக்கும் வகையில் கண்காட்சியில் பல்வேறு தகவல்கள் மற்றும் பதிவுகள் இடம்பெற்றிருந்தன. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், கலை பண்பாட்டுத்துறை செயலர் முகமது ஹசன் அபித் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வரலாற்றின் துயரமான பக்கங்களை நினைவு கூர்ந்து அதன் தாக்கங்களை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்லும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருந்தது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் முன்னாள் நிர்வாகி கண்ணபிரான் கட்சி தலைவர் மற்றும் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகைகள் சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும், கட்சி நிர்வாகிகளுக்கு அலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கட்சி சார்பில் போலீசில் புகார் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் முன்னாள் நிர்வாகியாக இருந்தவர் கண்ணபிரான். இவர் கட்சியின் தலைவர் மற்றும் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை தொடர்ந்து பரப்பி வருவதாகவும், கட்சி பொறுப்பில் உள்ள நிர்வாகிகளுக்கு அலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் கட்சி தலைமையிடம் புகார் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் சார்பில் கண்ணபிரான் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி போலீசில் புகார் மனு அளிக்கப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் வழக்கறிஞர் அணி தலைவர் ராஜபிரகாஷ் ஆகியோர் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் பெரிய கடை காவல் நிலையத்திலும் புகார் மனுவை அளித்தனர். புகார் மனுவை பெற்றுக் கொண்ட காவல்துறையினர் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தி கண்ணபிரான் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் எட்வர்ட் குபேர் நினைவு நாள் முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் தங்க கலைமகன் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் எட்வர்ட் குபேரின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி அவரது உருவச்சிலைக்கு முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் தங்க கலைமாறன் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தினார். பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து புதுச்சேரிக்கு விடுபட்ட இந்திய யூனியனுடன் இணைவதில் எட்வர்ட் குபேர் முக்கிய பங்காற்றியதாக குறிப்பிடப்படுகிறது. புதுச்சேரியின் வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் அவர் ஆற்றிய சேவைகளை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அவரது தியாகம் மற்றும் அரசியல் பங்களிப்பு நினைவு கூறப்பட்டது. எட்வர்ட் குபேரின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய தங்க கலைமாறன் அவரது பங்களிப்புகளை நினைவு கூர்ந்தார். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பாஜக இளைஞர் அணி சார்பில் தேசிய தலைவர்களின் சிலைகள் மற்றும் கார்கில் போர் நினைவு சின்னத்தில் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக இளைஞர் அணி நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பில் தேசிய தலைவர்களின் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இளைஞர் அணி தலைவர் ஆடல் அரசன் மற்றும் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் ஆகியோர் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பாஜக இளைஞர் அணி நிர்வாகிகள் கார்கில் போர் நினைவு சின்னத்திலும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களையும் நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட தேசிய தலைவர்களையும் நினைவு கூறும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நகர மாவட்ட இளைஞர் அணி பொதுச் செயலாளர் ஜெகன், துணைத் தலைவர் பிரசாத், உப்பளம் தொகுதி இளைஞர் அணி மண்டல தலைவர் சரவணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் சின்னத்தம்பி, மகளிர் அணி நகர மாவட்ட தலைவி அனுராதா, உமாபதி உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதில் பாஜக இளைஞர் அணி நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்ட தேசிய தலைவர்களுக்கும் வீர தியாகிகளுக்கும் மரியாதை செலுத்தினர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு காமராஜர் நகர தொகுதி மக்கள் மற்றும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் இதயபூர்வமாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நம் பாரத மண்ணின் 80வது சுதந்திர பெருவிழாவை கொண்டாடும் இந்த இனிய வேளையில் காமராஜர் நகர தொகுதி மக்கள் அனைவருக்கும் புதுச்சேரி மாநில பெருமக்களுக்கும் தனது இதயபூர்வமாக நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார்.
அந்நிய ஆட்சியை எதிர்த்து தாய்நாட்டின் விடியலுக்காக தங்களின் இன்னுயிரை ஈத்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்களின் அளப்பரிய அர்ப்பணிப்பை இந்த நாளில் நன்றியோடு போற்றி வணங்குவோம் என்று தெரிவித்துள்ளார். அவர்களின் எண்ணற்ற போராட்டங்களும் உறுதிமிக்க நெறிகளுமே இன்றைக்கு நாம் அனுபவிக்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமாக அமைந்துள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குறிப்பிட்டுள்ளார். அதே போன்ற புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இந்திய கூட்டாட்சியோடு அதிகாரப்பூர்வமாக இணைந்து செயலாற்ற தொடங்கிய 1962 ஆண்டு ஆகஸ்ட் 16 தேதியின் வரலாற்று முக்கியத்துவத்தையும் நாம் பேரார்வத்தோடு நினைவு கூற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அமைதியும் பண்பாட்டு சிறியும் நிறைந்த புதுச்சேரி மாநிலம் கல்வி, சுகாதாரம் மற்றும் வணிகத்துறைகள் விரைவான பாதையில் முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வளமும் வலிமையும் மிக்க சமுதாயத்தை கட்டி எழுப்பவும் காமராஜர் நகர தொகுதியை அனைத்து துறைகளிலும் மாதிரி தொகுதியாக உயர்த்தவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்போம் என இந்த சுதந்திர தினத்தில் உறுதியேற்போம் என்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற வீடுதோறும் தேசிய கொடி இயக்க கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் தொடங்கி வைத்தார். தேசிய கொடியை கைகளில் ஏந்திய பள்ளி மாணவ மாணவிகள் தேசப்பற்றை வெளிப்படுத்திய காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் வீடுதோறும் தேசிய கொடி இயக்கத்தின் கீழ் சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற இந்த கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் தேசிய கொடியை கைகளில் ஏந்தியபடி அணிவகுத்து நின்றனர். தேசிய கொடியுடன் மாணவர்கள் அணிவகுத்து நின்ற காட்சி சுதந்திர தினத்தின் தேசப்பற்று உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருந்தது. மாணவர்களின் இந்த தேசப்பற்று மிக்க நிகழ்வு கண்காட்சிக்கு வந்த பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், மாவட்ட ஆட்சியர் லோத்தங்கன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகள் தோறும் தேசிய கொடியை ஏற்றும் உணர்வை மக்கள் இடையே ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த கண்காட்சி தேசப்பற்று மற்றும் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் நிகழ்வாக அமைந்தது. வெளியுறவு வாக்கிய தொகுதிகள் அரிசி கடையை குறிவைத்து மாமூல் கேட்டு பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்ட சம்பவத்திற்கு புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் வியாபாரிகள் அச்சமின்றி தொழில் செய்யும் வகையில் அரசு மற்றும் காவல்துறை முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கூட்டமைப்பின் தலைவர் பாபு வலியுறுத்தியுள்ளார். வெளியுறவு மார்க்கெட் வீதியில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் அரிசி கடையை குறிவைத்து மாமூல் கேட்டு அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்ட சம்பவம் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாமூல் வழங்க மறுத்ததால் வியாபாரியின் கடை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது புதுச்சேரியின் சட்ட ஒழுங்கு நிலை குறித்து கவலை ஏற்படுத்துவதாக புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதை வரவேற்றுள்ள கூட்டமைப்பு இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாத வகையில் காவல்துறை கடுமையான மற்றும் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. மாமூல் வசூல், போதைப் பொருள் விற்பனை மற்றும் ரவுடிகளின் அட்டகாசத்தை முற்றிலும் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் குற்றப்பின்னணி கொண்ட நபர்களின் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் மற்றும் வணிகர்கள் அதிகம் கூடும் மார்க்கெட் பகுதிகள் காவல்துறை ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் என்றும் முக்கிய வணிக பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி அவற்றை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்றும் வணிகர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. மாமூல் மற்றும் அச்சுறுத்தல் தொடர்பான புகார்களை வணிகர்கள் தயக்கமின்றி தெரிவிக்கும் வகையில் தனிப்பட்ட புகார் மற்றும் உதவி ஏற்பாடுகளை காவல்துறை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வியாபாரிகள் அச்சமின்றி தங்கள் தொழிலை நடத்துவதற்கான முழுமையான பாதுகாப்பை புதுச்சேரி அரசு மற்றும் காவல்துறை உறுதி செய்ய வேண்டும் என வணிகர் கூட்டமைப்பு தலைவர் எஸ் பாபு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பிளம் செயின்ட் மாத்தியாஸ் மேல்நிலை பள்ளியின் 75ஆம் ஆண்டு பவள விழா மற்றும் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரி பிளம் செயின்ட் மாத்தியாஸ் மேல்நிலை பள்ளியின் 75ஆம் ஆண்டு பவள விழா மற்றும் ஆண்டு விழா நேற்று ஆகஸ்ட் 13ஆம் தேதி மாலை நடைபெற்றது. கல்வி, நம்பிக்கை மற்றும் சேவையில் பள்ளி 75 ஆண்டுகளை நிறைவு செய்ததை சிறப்பிக்கும் வகையில் இந்த விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளியின் தலைமை மற்றும் நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி காவல்துறை அதிகாரி ஸ்ருதி யாரகட்டி, IPS மற்றும் ஷலோம் மாகாணத்தின்
மாகாண கல்வி ஆலோசகர் அருட் சகோதரி எமெல்டா புளோடின் குயின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் உப்பிடம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், அருட்தந்தை ஆரோக்கிய சகாய செல்வம் உள்ளிட்டோர் கௌரவ விருந்தினர்களாக பங்கேற்றனர். விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளியின் 75 ஆண்டுகால கல்வி பணியை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற பவள விழா நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்துள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு பொன் விழாவை முன்னிட்டு பள்ளித்திருத்தாள்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக் கல்லூரியில் தேசிய மாணவர் படை சார்பில் மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மதுகடிப்பட்டு அடுத்த கலைத்திருத்தாக்குப்பத்தில் இயங்கி வரும் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக் கல்லூரியில் 150வது வந்தே மாதரம் பொன் விழாவை முன்னிட்டு தேசிய மாணவர் படை சார்பில் மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. தேசிய மாணவர் படை தலைமை அதிகாரி மோகேந்தியன் உத்தரவின் பெயரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு தேசிய மாணவர் படை அலுவலகம் கல்லூரி முதல்வருமான லெப்டினன்ட் முனைவர் கதிர்வேல் தலைமை தாங்கினார். பின்னர் தேசிய கொடியை அசைத்து வைத்து மிதிவண்டி பேரணியை தொடங்கி வைத்தார். கல்லூரியிலிருந்து புறப்பட்ட மிதிவண்டி பேரணி சுற்றுவட்டார உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு சென்றது. மாணவர் படையை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் பொதுமக்களிடம் வந்தே மாதரம் என்ற முழக்கங்களை எழுப்பினர். மேலும் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு பொன் விழா குறித்தும் தேசப்பற்று மற்றும் தேசிய ஒற்றுமை குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படை இளைநிலை அதிகாரி அசோக், தமிழ் துறை தலைவர் சிவகுமார், கணக்கு துறை தலைவர் ராஜ்மோகன், சுற்றுலாத்துறை தலைவர் சாபு கே தங்கப்பன், கணினி துறை தலைவர் வைத்தியலிங்கம், வணிகவியல் துறை தலைவர் செந்தமிழ் ராஜா உள்ளிட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். வந்தே மாதரம் பொன் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மிதிவண்டி பேரணியில் தேசிய மாணவர் படையை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பொதுமக்களிடையே தேசப்பற்று மற்றும் தேசிய உணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தேசிய மாணவர் படை மாணவ மாணவியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்திய விமான போக்குவரத்து பாதுகாப்பு பணியில் வெளியிடப்பட்ட அட்டவணையின்படி விமான கடத்தல் போன்ற அவசர கால சூழ்நிலையை எதிர்கொள்வதில் பல்வேறு முகமைகளின் தயார் நிலை மற்றும் ஒருங்கிணைத்த செயல்பாட்டை மதிப்பீடும் வகையில் புதுச்சேரி விமான நிலையத்தில் விமான கடத்தல் தடுப்பு மாதிரி பயிற்சி வெற்றிகரமாக நடைபெற்றது. புதுச்சேரி விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த விமான கடத்தல் தடுப்பு மாதிரி பயிற்சியில் விமான கடத்தல் போன்ற ஒரு மாதிரி அவசர கால சூழ்நிலை உருவாக்கப்பட்டு அதனை எதிர்கொள்வதில் பல்வேறு துறைகள் மற்றும் பாதுகாப்பு முகமைகளின் தயார் நிலை ஒருங்கிணைப்பு மற்றும் அவசர கால பதிலளிப்பு திறன் மதிப்பிடப்பட்டது. பயிற்சியின் ஒரு பகுதியாக விமான நிலைய பாதுகாப்பு பிரிவின் விரைவு எதிர்வினை குழுவினர் மாதிரி சம்பவ பகுதியை சேர்ந்த பாதுகாப்பாக சுற்றி வளைத்த கடத்தல்காரர் அல்லது சம்பவத்தில் ஈடுபட்டவரை கைது செய்து அவரை சம்பவ இடத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றினர். இதன் மூலம் தங்களின் விரைவான எதிர்வினை திறனை வெளிப்படுத்தினர். இந்த பயிற்சியில் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியினர், புதுச்சேரி மாநில தீயணைப்பு துறை, புதுச்சேரி மாநில காவல்துறை, புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவக் குழுவினர், ஆம்புலன்ஸ் பணியாளர்கள், இண்டிகோ குழுவினர் மற்றும் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் உள்ளிட்டோர் தீவிரமாக பங்கேற்றனர். மேலும் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் புதுச்சேரி விமான நிலைய பணியாளர்களும் இந்த பயிற்சியில் கலந்து முகமைகளுடன் இணைந்து செயல்பட்டனர். ஒட்டுமொத்த பதிலளிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பை கண்காணித்து மதிப்பிடுவதற்காக NSG சென்னை மையத்தைச் சேர்ந்த பார்வையாளரும் இந்த பயிற்சியில் பங்கேற்றார். இந்த பயிற்சியின் மூலம் பங்கேற்ற பல்வேறு முகமைகளுக்கு இடையேயான தகவல் தொடர்பு, ஒருங்கிணைப்பு மற்றும் அவசர கால பதிலளிப்பு நடவடிக்கைகள் மதிப்பிடப்பட்டன. குறிப்பாக விமான நிலைய குழு மற்றும் அவசர கால கட்டுப்பாட்டு அறையை செயல்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டன. விமான பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகைகள் அவசர கால சூழ்நிலையை திறம்பட கையாளுவதற்கான புதுச்சேரி விமான நிலையத்தின் தயார் நிலையை இந்த மாதிரி பயிற்சி வெற்றிகரமாக வெளியிடப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் பல்கேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அரியாங்குப்பம் கொம்யூன் டுவல்கேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு மன்னாதிசாமி உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா வருகின்ற 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு நேற்று ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது.
தொடர்ந்து நண்பகல் சாகை வாக்கல் நிகழ்ச்சியும் மாலை சங்கராபரணி அதிகாரிகள் புனித நீர் திரட்டி கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டி சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் மணவேலி சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், விழா குழுவினர்கள், ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி குயவர் பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்டலாயம்மன் ஆலய ஆடி மாத 8ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி குயவர் பாளையம் செல்லபெருமாள் கோயில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்டலாயம்மன் ஆலய ஆடி மாதம் 8ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி புதன்கிழமை மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து காப்பு கட்டுதல் விழா நடைபெற்று ஒவ்வொரு நாளும் அம்மன் உள்புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. நேற்று அம்மனுக்கு ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திருநாள் பக்தர்கள் பல கலந்து கொண்டு சுவாமியை வழிபட இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவல குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் சுதந்திர தின விழாவையொட்டி ஒதியஞ்சாலை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். புதுச்சேரியில் சுதந்திர தின விழாவையொட்டி ஒதியஞ்சாலை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் அண்ணா சாலை மற்றும் ரயில் நிலையம் அருகே உள்ள ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகளில் நேற்றிரவு சோதனை செய்தனர். ஹோட்டல் நிர்வாகிகளிடம் வெளியூரில் இருந்து வந்த தங்குபவர்களின் விவரங்களை குறித்து கேட்டறிந்த போலீசார் சந்தேக நபர்கள் யாரேனும் வந்தால் உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தினர். புதுச்சேரி விராம்பட்டினம் செங்கழநீரம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு ஏவிஆர்கே திருமண மண்டபம் சார்பில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தேர் திருவிழாவை காண வந்த ஏராளமான பக்தர்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டு உணவருந்தினர். புதுச்சேரி விராம்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு செங்கழநீர் அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மோற்சவ தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். தேர் திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் விராம்பட்டினத்தில் திரண்டு வந்து அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். விழாவையொட்டி கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள், தனியார் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஏவிஆர்கே திருமண மண்டபம் உரிமையாளர் வெங்கட்ராமகிருஷ்ணன் சார்பில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தேர் திருவிழாவை காண வந்த ஏராளமான பக்தர்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டு உணவருந்தினர். விழாவையொட்டி நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சி பக்தர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி கோரிமேடு சாரம் பகுதிகளில் வடிகால்களை தூர்வாரும் பணி தொடங்கியது. 10,98,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் பணியை நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக கோரிமேடு மற்றும் சாரம் பகுதிகளில் உள்ள வடிகால்களை தூர்வாரி சுத்தம் செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் ரூபாய் 10,98,466 மதிப்பீட்டில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கோரிமேடு வடிகால் மற்றும் சாரம் வடிகாலில் 0 முதல் உப்பனாறு சங்கமம் வரையிலான பகுதிகளில் தூர்வாரும் பணிகள் நடைபெறுகின்றன. சக்தி நகர் அருகே நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வடிகால் தூர்வாரும் பணிகளை தொடங்கி வைத்தார். வடிகால்களில் தேங்கியுள்ள வண்டல் மண், குப்பைகள், தாவர கழிவுகள் உள்ளிட்ட அடைப்புகள் அகற்றப்பட உள்ளன. இதன் மூலம் மழை நீர் தடையின்றி வெளியேறும் வகைகள் வடிகால்களின் நீரோட்டம் சீரமைக்கப்பட உள்ளன. ஆகஸ்ட் 26 முதல் ஜூன் 2027 வரை வடிகால் தொடர்ந்து பராமரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகள் நிறைவடைந்தால் கோரிமேடு மற்றும் சாரம் பகுதியில் மழைக்காலங்களில் மழை நீர் தேங்குவது மற்றும் வெள்ள பாதிப்பு ஏற்படுவது குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.